குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். பிள்ளைகள், இன்றைக்கு 5வது பாடம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட். அதுக்கு முன்னுக்கு சில அறிவுறுத்தல் சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. குரூப்ல போடுற வாய்ஸ் கட்டையும் கேளுங்க பிள்ளைகள், அதையும் கேளுங்க. இன்னைக்கு நான் போடுற அறிவுறுத்தலையும் கேளுங்க. இனி உங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, சம்டைம் பாடங்கள் சில நேரம் தொடங்கி இருக்கலாம். ரைட், அது பிரச்சனை இல்லை. நாங்கள் அதுக்கு முன்னுக்கு வேகமா போக வேணும். ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் முழு சிலபஸும் முடிச்சுட்டு எப்படி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் வரும்போது ஒரு பேப்பரும் செஞ்சு சந்தேகம் இல்லாம பரீட்சைக்கு போக வேணும். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குதுன்னு ரைட் கவனிச்சு கொள்ளுங்க. நாங்க சில விஷயம் சொல்லி கொள்ளுறேன். இந்த இன்றைய குரூப்ல உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கட் போட்டு உங்களுக்குரிய பழைய நோட்ஸ் எல்லாம் போடுறேன். ஒருபோதும் ஒரு விடயம் உங்களுக்கு தேவை என்றால் ஒரு மெசேஜ் மட்டும் இது எனக்கு ஷேர் பண்ணுங்க, இவ்வளவுதான். அடுத்தது, ஏற்கனவே தந்த விஷயம் நான் எனக்கு போன்ல ஸ்கிரீன் போயிட்டு அது போயிட்டு திரும்ப போடுங்கன்னு சொன்னா நான் போடவே மாட்டேன். ஏனென்றா உங்களுக்கு தாரதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறது. நீங்க அக்கறை இல்லாம இருந்து போட்டு நீங்க சும்மா ஒரு இதுவும் செலுத்தாம படிக்கலாம்னு நினைச்சா அதுக்கு நானும் இந்த வகுப்போ பொருத்தம் அல்ல. வேறொரு நபரை ஆசிரியரை பார்த்து படிச்சு கொள்ளுங்க. ரைட். குரூப்ல போற அறிவுறுத்தலை துல்லியமா கவனமா பார்த்து வகுப்பை கவனமா பார்க்குற பிள்ளைகளுக்கு தான் இது பொருத்தம். அல்லது நீங்க வேறொருத்தரை பார்த்து படிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மாதத்துக்கு மேல படிச்சுட்டீங்க வடிவம். ரைட். இன்னும் ஸ்லோவா தான் சொல்லி தந்திருக்கேன், இன்னும் சரியா வேகமா போக ஸ்டார்ட் பண்ணவில்லை. ரைட். ஒரு மெசேஜ் ஒரு விஷயத்தை போட்டுட்டு இன்னொருக்கா தேவை நான் கவனிக்கலாட்டி இருந்தாலும் இன்னொருக்கா போடலாம். தொடர்ச்சி அதை போடுங்க இதை போடுங்க அப்படி இப்படின்னு ஒரே விஷயத்த நான் சொல்லிட்டு இருந்தா என்கிட்ட இருந்து பதில் வரும்போது நீங்க எதிர்பார்க்காங்க. அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை, அதுக்குரிய ஆளும் இல்லை, கவனத்திலே எடுக்க மாட்டேன். ஒரு கிட்டத்தட்ட 700 800 1000 பிள்ளை வரைக்கும் இருக்கிறாங்க. ஒரு 300 பிள்ளைகள் இதே வேலையை செஞ்சா போன்ல நான் என்னென்னு மெசேஜ் பார்க்குறேன். அதை கொஞ்சம் யோசிக்கணும். 1000 பிள்ளைகளுக்கு மட்டும் இருக்கிறாங்க, ஆன்லைன்ல படிக்கிற பிள்ளைகள் மட்டும். ஒரு ஆள் இப்படி அந்த ரெக்கார்டிங்க போடுங்க போடுங்க போடுங்க, அதுல என்ன சந்தேகம் திரும்ப திரும்ப கேட்டு கொண்டு இருந்தாலும் எப்படி? சந்தேகத்தை கேளுங்க, ஒரே விஷயத்த மறுபடியும் போடாதுங்க. வெயிட் பண்ணுங்க, நாங்க பார்த்து போட்டு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல பார்த்தா அந்த சந்தேகத்தை சொல்லுவோம். அதை கொஞ்சம் கவனம் எடுங்க. நாங்களும் மனிதர்கள் யோசிங்க. ரைட். ஓகே பிள்ளைகள், இந்த புவியியல் பாடத்தை ஜியோகிராபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விதமாக 3ஆ பிரிச்சு படிக்கணும்னு தெளிவா கதைச்சோம். அதாவது முதலாவது பௌதிக புவியியல் சொல்ற செக்ஷன், 2வது மானிட புவியியல் சொல்ற செக்ஷன், 3வது செய்முறை புவியியல் சொல்ற செக்ஷன். நீங்க பாடசாலையிலேயோ அல்லது எங்கேயோ டியூட்டரிலேயோ எங்கேயோ A லெவலுக்கு ஜியோகிராபிய படிக்க போனீங்கன்னா உங்களுக்கு 3ஆ பிரிச்சு தனித்தனி கொப்பி வச்சு ஒவ்வொரு செக்ஷனையும் படிச்சு தருவாங்க. இப்ப எங்கட நோக்கம் ஸ்கூல்ல நடக்க போற ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம எதிர்கொள்றது. யூனிவர்சிட்டி போறது, லோக்கல் கல்வி போறது, கொழும்பு யூனிவர்சிட்டி போறது, அது பெரிய இலக்கு. பிறகு இப்ப எங்கட அடுத்த கட்டம் எங்களுக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம சரியா சிட் பண்றது. ரைட். அதுல ஏக்கு குறையாம புள்ளி எடுக்க வேணும். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு பௌதிக புவியியல் வரும், மானிட புவியியல் வரும், செய்முறை 3க்குள்ளேயும் இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்றைக்கு நான் சிலபஸ் மறுபடி முழு விடயங்களும் போடுவேன், குரூப்ல அறிவுறுத்தலும் போடுவேன். கவனமா பாருங்க, அறிவுறுத்தலை கேட்டு செயற்படுங்க. என்னென்ன பாடம் ஃபர்ஸ்ட் டைம்ல படிக்கணும் அதை பார்க்கணும். அதுக்கு பிறகு பிள்ளைகள் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் வரும், எப்படி கேள்வி வரும், அதை இப்ப யோசிக்க வேணாம். அது ஒரு பேப்பரை தந்து இப்படித்தான் வரும்னு நான் வழிபடுத்துவேன். அதை இப்ப யோசிக்க தேவையில்லை. இப்ப வரைக்கும் நாங்க பௌதிக புவியியல், அதாவது புவியியல் அறிமுகம் படிச்சுட்டோம். ஜியோகிராபி பாடம்னா என்னன்னு படிச்சோம் ஒரு பாடம். 2வது பாடம் நாங்க படிச்சோம் புவி தொகுதின்னு சொல்ற பௌதிக புவியியல்ற உபத்துறை, பௌதிக புவியியல்ற உபத்துறை படிச்சோம். 3வது பாடம் படிச்சோம் பிள்ளைகள் புவி தொகுதின்னு சொல்ற பாடம். இதுதான் ஜியோகிராபில பெரிய பாடமெல்லாம் தொடங்குறது. இதுல இருந்தா மெயின் பாடத்துறை. இது 2 அறிமுக பாடம், சின்ன சின்ன குட்டி. புவி தொகுதி ஒரு பெரிய பாடம் படிச்சோம். அதுக்கு பிறகு பூமியிட உட்கட்டமைப்பை படிச்சோம். பூமியிட உட்கட்டமைப்பு எப்படி இருக்குது, அதுல அமைப்புகள் 3 பகுதி, புவியோடு, இடையோடு, மையம், அதுல உப பகுதிகள், அதுல என்ன மாதிரி எவ்வளவு ஆழத்துல என்ன இருக்குது, எது திரவமா இருக்குது, அதை டீப்பா ஒரு பாடம் படிச்சோம் 2 வகுப்புல.
இன்றைக்கு 5வது அழகாக பாறைகள் என்று சொல்றது ஜியோகிராபிக்காரர் படிக்கிற ஒரு சப்ஜெக்ட். சயின்ஸ்காரரும் படிக்கிறாங்க. ரொக்ஸ் ஃபார்மேஷன், ரொக்ஸ் டைப்ஸ், சாம்பிள்ஸ் படிக்கிறாங்க. நாங்க அத பேசிக்கான சில விஷயம் படிக்க போறோம். பாறைகளை ஜியோகிராபிக்காரர் விளங்கிக் கொள்ள வேணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன பகுதி, ஒரு 2-3 வகுப்பு இதை படிக்க வேண்டும். அப்ப நாங்க இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது இந்த பாறைகள் என்று சொல்ற செக்ஷன். இந்த பாறைகள் படிச்சு முடிய 2-3 வகுப்புல முடிய பிள்ளைகள், நான் தொடங்க போறது இந்த செய்முறை புவியியல். பிள்ளைகள், பௌதிக புவியியலும் மாநில புவியியலும் வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு சரியான ஆசிரியர் கிடைக்கலாட்டியும் உங்களால படிச்சு கொள்ள முடியும். பெர்ஃபெக்டா இல்லாட்டியும் சமாளிக்கிறது. நல்ல டீச்சர் உங்களுக்கு தேவை. செய்முறை புவியியலை உங்களுக்கு படிவா சொல்லித்தர வேணும். இது சொல்லித்தரது பிராக்டிக்கல். இப்படிதான்னு சொல்லித்தர நுட்பம் இருக்குது. அதனால இந்த பகுதி அடுத்தடுத்த பாறைகள் முடிய ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களோட பள்ளிக்கூடங்கள்ல தயவு செய்து உங்களோட குரூப்புகள், ஸ்கூல் குரூப்ல இந்த வகுப்புக்கான விடயங்கள் போடும்போது அந்த விளம்பரங்களை அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தி அறிவிங்க. ஏன்னா இது தொடங்கின பிறகு வந்தாங்களா இருந்தால் அது கஷ்டம். ரைட், ஓகே. இந்த பகுதி பாறை முடிதானே ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் இன்றைக்கு வகுப்பு முடிஞ்சு ரெக்கார்டிங்க போட்டு முடிய உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொண்டு உங்களுக்கு அனுப்புவேன். அதை இப்படி சரியாக பிரிண்ட் அவுட் எடுத்து கட்டி கொள்ளுங்க. 12ஆம் ஆண்டு முழுக்க அடங்கிய செய்முறை புவியியல் முழுக்க அடங்கிய பயிற்சி புத்தகம் இன்றைக்கு போட்டுருவேன். ரைட், இதை ஒருக்கா போட்டுருவேன். தயவு செய்து இதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சொப் காப்பியா வச்சு ஒன்றும் செய்ய இயலாது. இந்த பயிற்சி புத்தகத்துல நிறைய கலர் படங்கள் வரும். உங்களால கலர்ல இதுகளை எடுக்க முடியுமா இருந்தால் பெஸ்ட். கலர்ல எடுக்க முடியாது கோஸ்ட் கணக்குன்னு சொன்னால் நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுங்க. இந்த இதுல சொப் காப்பியையும் வச்சுக்கொள்ளுங்க. தேவைப்படுற இடத்துல கலர்ல பாருங்க. சில விஷயம் சம்டைம் ஒரு பார்க்க வேண்டி வரும். கலர் தேவை கட்டாயம். முடிஞ்சா கிளியரா கலர்ல எடுங்க. கலர்ல எடுக்கிறதால் ட்ரிபிள் மடங்கு காசு போகும். அதனால முடியாட்டி சொப் காப்பியை வச்சுக்கொள்ளுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. கலர்ல எடுத்தா தான் பெர்ஃபெக்டா செய்யணும் இல்லை, சமாளிக்க முடியும். கலர்ல எடுத்தா டிஸ்பிளே போனுகளே இதில் பார்க்க தேவையில்லை, நீங்களே துல்லியமா போய்கொள்ளுவீங்க. அப்படி இல்லாட்டி கஷ்டம். இது ஒரு பயிற்சி புத்தகம். 12ஆம் ஆண்டு செய்முறை புவியியல் முழுக்க உள்ளடங்கியது. இது கட்டாய கேள்விகளை உள்ளடக்குன்னா இறுதி பரீட்சை வரைக்கும் இதுதான் பிள்ளைகள் உங்களை கொண்டு போகும்போது. அதனால இதை நேர்த்தியா கவனமா இப்படி ஃபைல் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். இது மிக கவனமா உங்களோட இருக்க வேண்டும். ஏன்னா அந்த கோப்பி இந்த கோப்பி அப்படிலாம் பார்க்குற இது ஒரு பெர்ஃபெக்டா வச்சிருக்க வேணும். ரைட், 2027 இந்த புத்தகம் இருக்கு. 2026 டைம் இந்த புத்தகம் இருக்கு. நீங்க மறுபடியும் இந்த புத்தகத்தை பிரிண்ட் எடுக்கணுமான்னு கேட்டா இல்ல. நீங்க கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த புத்தகம் ப்ளூ கலர் மட்டையோட தான் உங்களுக்கு தந்தன். 2027க்கும் 26 நியூ பேட்ச் 2028க்கு இந்த புத்தகம் ஒரு பிரவுன் கலர் மட்டை, இதே படத்தோட பிரவுன் கலர் மட்டையில வரும். என்ன வித்தியாசம் சொன்னால் முதல் தந்த புத்தகத்துக்கும் இப்ப தந்த புத்தகத்துக்கும் இடவிலக்க படம் இப்ப போட போறதுல அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. போன வருஷம் ஃபைனல் கேள்வி போடப்பட்டிருக்கு. இதுல அது இல்லை. அப்ப உங்களுக்கு தேவையில்லை, அந்த கேள்வி இருக்கும்னு சொன்னா சரி, அல்லது அந்த செக்ஷன் வரும்போது பார்ப்போம். அதே மாதிரி குறியீட்டு விளக்கம் அது இந்த படத்துல மிஸ் ஆகிட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த குறியீட்டு விளக்கம் கலர்ல அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. அது சொப் காப்பி இருந்தா பார்க்கலாம். ரைட், அதே மாதிரி நவீன படங்களை பாஸ் பேப்பர்களை இப்ப போடப்படுறதுல அட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இது இருந்தா நீங்க எடுக்கணும். இல்ல 2027 பிள்ளை நான் எடுத்து திரும்ப எழுத போறேன், நல்ல நீட்டா செய்ய போறேன், நீங்க எடுங்க. அதுக்கு நான் தடை இல்லை. ரைட், ஆனா இது உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் மற்ற வேற ஆனா படம் புத்தகம் ஒன்று புது விஷயம் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதனால இதை கவனமாக கவனிச்சு கொள்ளுங்க. ரைட், இன்றைய பாடம் பாறைகள் சொல்ற பாடத்துக்கு போவோம். 2028 பிள்ளைகள் உங்களுக்கு 2 வகுப்பு கிழமைக்கு நடந்து கொண்டிருக்குது. அதை எப்படி 3ஆக மாற்றலாம்னு சொல்லி நான் ட்ரை பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த அடுத்த 8ஆம் மாதம் 1ஆம் தேதி, அதாவது 7ஆம் மாதம் முடிஞ்ச பிறகு தைரியமா 3 வகுப்பு போட்டுருவேன். 3 இல்ல 4 வகுப்பு போடுறதுன்னு யோசிக்கிறேன். டக்குன்னு சிலபஸை முடிக்கிறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருங்க. சில டைம் 3 வகுப்பா மாத்துவேன். இப்ப அடுத்த கிழமை என்னோட எக்ஸாம் வச்சு இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ 8ஆம் மாதம் வரைக்கும் நான் 2 வகுப்பு ஏதோ நான் சொல்றேன். 8ஆம் மாதம் தொடக்க உங்களுக்கு 4 வகுப்பு போடும் வாய்ப்புகள் அதிகமா. ஓகே, கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நாங்க படிக்க போறது பாறைகளை பற்றிய ஒரு பாடம். பாறை இதுல நோட்ஸ் தெளிவாக உங்களுக்கு சென்ட் பண்ணி இருக்கிற மறுபடி எல்லா நோட்ஸும் சென்ட் பண்ணுவேன். இதுக்கு முன்னுக்கு படிச்ச
பாடத்துல ரெக்கார்டிங் எடுக்கலுமா எங்களுக்கு போடுங்க அப்படிலாம் கேட்க முடியாது. அது என்னட்ட இல்லை. ரெக்கார்டிங் குளத்துல ரெக்கார்ட் பண்றது ஒரு கிழமைக்குள்ள பார்த்து முடிக்கணும். சம்டைம் ஒரு கிழமை இருக்குத்தானு காலத்தை தாழ்த்தாதீங்க. தார வகுப்புக்கு நேரடியா வராட்டி அடுத்த இரவே, அடுத்த நிமிஷம், அடுத்த மணித்தியாலம், அடுத்த நாளுக்குள்ள பாருங்க. குளத்துல ரெக்கார்டிங் டெக்னாலஜி பிரச்சனை வந்தா சம்டைம் பிரேக் ஆகுனா உங்களுக்கு தான் நஷ்டம். ரைட். பிள்ளைகள் பாறைகளை படிக்க போறோம். ராக்ஸ் ராக்ஸ் இதுல என்ன படிக்க போறோம் சொன்னா பிள்ளைகள் பாறைகளை பத்திய மூன்று விடயம் படிக்க போறோம். கவனமாக கேட்டால் நான் கதைக்கிற கதையே முழு பாடப்பரப்பையும் உங்களோட தலைக்கில புகுத்த முடியும். சரியாக பார்த்து கவனிச்சு கொண்டிருந்தால் இந்த நீங்களும் ஒரு நோட்டை வச்சு, அதாவது ஒரு பழைய ரப் சீட்டை வச்சு, உங்களுக்கு நோட்ஸ் தந்திருக்கிறேன்டா, இப்படி ஒரு ரப் சீட்டை வச்சு நான் போடுற மாதிரி ஹெடிங் எழுதி, நான் கேட்கிற மாதிரி, நான் சொல்ற மாதிரி விளங்கி, நான் குறிக்கிற குறிப்புகள் எழுதி, நான் என்ன செய்யறேன் அதுல நீங்க விளங்கி நோட் பண்ணி குறிப்புகள் மாதிரி சும்மா பயிற்சி மாதிரி எடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா நான் சொல்ற தகவலை முழுக்க உள்ள வாங்க வேணும். பிள்ளைகள் இப்ப கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. ஜியோகிராபிக் மட்டும் இல்ல, நீங்க படிக்கிற எல்லா பாடத்துக்கும் விளங்கி கொடுங்க. ஒரு டீச்சர் உங்களுக்கு படிச்சு தரும்போது அவர் சொல்றத நீங்க திரும்ப கொப்பியில எழுத வேணும் பரீட்சையில. அப்ப என்ன செய்யணும்? அந்த டீச்சர் சொல்றத நீங்க முதல்ல அப்படியே உள்ள வாங்க வேணும். அதைத்தான் வகுப்புல செய்யுங்க. அப்ப நான் கதைக்கிறத உள்ள வாங்குங்க. முடிஞ்ச பிறகு நேரம் தாரன் நீங்க இப்படி சொன்னீங்க எனக்கு விலங்களை மறுபடி சொல்லுவீங்களான்னு உங்களுக்கு வகுப்புல நேரம் தரும்போது கேட்கலாம். அல்லது ஒரு வாய்ஸ் கட்ல இது எனக்கு விலங்கலை என்னன்னு சொல்லுங்கன்னா அடுத்த வகுப்புல அல்லது வாய்ஸ் கட்ல திரும்ப ரீப்ளே பண்ணுவேன். சோ நான் சொல்றது தகவலை பாறைகள் பத்தி இன்றைக்கு நான் வகுப்புல சொல்ல போற தகவல்கள், விளக்கங்கள், விவரங்களை உள்ள இது இப்படி, இதுதான் தலைப்பு, இதைத்தான் படிக்க போறோம், ஓ இது இப்படித்தானோ, சார் இப்படி சொல்றாரு, இதுதான் விஷயமோ, இதை நீங்க மண்டையில அப்படியே உள்ள வாங்கி கொண்டு இருக்க வேணும். சரியாக நான் சொல்றதை நீங்க உள்ள எடுத்தாத்தான் அதை திரும்ப எழுத முடியும். சரி, பாறைகள் 3 விடயம் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த பாறைகள் ஃபார்மேஷன் உருவாக்கும். பாறைகள் எப்படி உருவாகும், ஃபார்மேஷன் படிப்போம். பாறைகள் ஃபார்மேஷன் ஆஃப் ராக்ஸ், பாறைகள் எப்படி உருவாகும். அடுத்தது கேரக்டர், பாறைகள் கேரக்டர், பண்புகள். அது பெரிய அளவுக்கு இல்ல, பண்புகள். அடுத்தது படிப்போம் பாறைகள் டைப் ஆஃப் ராக்ஸ். என்னென்ன வகையா பாறைகள், பாறைகளை எப்படி வகை, என்னென்ன விதவிதமான பாறைகள், வகை. இந்த பாடத்துல பாறைகளுடைய ஃபார்மேஷன், பாறைகள கேரக்டர்ஸ், பாறைகள டைப், பாறைகளின் உருவாக்கம், பாறைகளின் பண்புகள், பாறைகளின் வகைகள் படிக்க போறோம். நாம இதுதான் அதிகமா படிக்க, பாறைகள வகை தான் அதிகமா படிக்க போறோம். மற்ற ரெண்டும் சும்மா எப்பயோ எங்கேயோ தொடுபடும். முதல் விஷயம், இந்த பாறைகள உருவாக்கம் ஜஸ்ட் சிம்பிளா ஒரு சின்ன 2 வரி தான் நம்ம படிக்க போறோம். அதோட இவர் சரி. அவ முதல்ல பாறைகள உருவாக்கத்தை பற்றிய ஒரு சிம்பிளான ஒரு தகவலை பெற்றுக் கொள்ளுங்க. பாறைகள் ஃபார்மேஷன் எப்படி, பாறைகள் ஃபார்மேஷன் ஆகும், பாறைகள் எப்படி உருவாகும் உங்களுக்கு தெரிய வேணும். ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க ஏற்கனவே சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ஜியோகிராபில அடுத்தடுத்த பகுதிகளில் வரும். உலகத்தில் இருக்கிற சில பொருட்களை சேதன பொருட்கள் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சேதன பொருட்கள் இருக்கும், சேதன எச்சங்கள், சேதன பொருட்கள். இன்னொரு விதமான பொருட்கள் இருக்கு, நீங்க அதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு எதிரானது அசேதன பொருள். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சேதன பொருள், அசேதன பொருள், இது ரெண்டும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சம்டைம் இந்த இடத்துல நான் மறுபடியும் ஒருக்கா கதைக்க விரும்புறேன். சேதன எச்சங்கள், சேதன பொருட்கள் அப்படி என்னென்றால், தாவரத்திற எச்சம் இருக்குத்தான, தாவரங்கள் எச்சம், அதாவது தாவரத்திற தண்டு, தாவரத்திற இலைகள், தாவரத்தில் இருக்கிற எந்த பகுதியும் உக்கி போகுமல்ல, அது சேதன எச்சம் அல்லது சேதன பொருள். விலங்குகள் எச்சமும் சேதன பொருள்.
அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல சேதன பொருள் கதைக்கிறாங்கன்னு சொன்னால் அது உயிருள்ள பொருட்களுடைய எச்சங்கள், தாவர விலங்குட எச்சம், தாவர விலங்குட கழிவுகள், எச்சங்கள், அதான் சேதன பொருள். இப்ப மாட்டு சாணி அது சேதன பொருள். என்ன, ஒரு அப்பிள் பழம் அழுகி மண்ணோட கலந்து போகுது என்றால் அது சேதன பொருள். ஒரு ஒரு மரக்கிளை உக்கி மண்ணோட உக்கி கருப்பா அப்படியே கிடக்குது என்றால் அது சேதன பொருள். அப்ப அசேதன பொருள்னு சொன்னால் உதாரணம் சொல்லலாம், இரும்பு, தண்ணி, உப்பு, இதெல்லாம் அசேதன பொருள். அப்ப சேதன பொருள், அசேதன பொருள், இது நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், எங்களுக்கு தெரியும். இந்த சேதன பொருள் அசேதன பொருட்கள் இது ரெண்டும் இணைந்து உருவாக்கப்படுறதான் பாறை. ஒரு ஒரு 2 புள்ளிக்கு மேல எந்த இடத்திலையும் பாறைகளுடைய உருவாக்கம் எங்களுக்கு பயன்படாது. 2 புள்ளிக்கு மேல, சாரி, 2 புள்ளிக்கு மேல பாறைகளோட உருவாக்கம் எங்களுக்கு எங்கேயும் பயன்படாது. சோ முதலாவது பாயிண்ட்ஸடா கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. சில பாறைகள்ரா ஒரு சேதன பொருளால உருவாகி இருக்கும். உதாரணம்டா நிலக்கரின்னு சொல்ற ஒரு பாறை இருக்கு. நிலக்கரின்னு சொல்ற ஒரு பாறை. நிலக்கரி ஒரு பாறை, ஒரு விதமான பாறை. பாறைகள் வகையில நிலக்கரியும் ஒரு வகை. நிலக்கரி என்னத்தால உருவாகி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, அதோட ஃபார்மேஷனை பார்த்தா, தாவரங்கள் உக்கி அது இறுகி அடைஞ்சு கல்லா போறதா நிலக்கரி. சோ நிலக்கரி தாவரத்திர எச்சத்திலிருந்து உருவாகும். சோ தாவரங்கள் எச்சமே தனிய ஒரு பாறை வகையை உருவாக்கு. அது நிலக்கரி. இன்னொன்று இருக்குடா, இந்த சுண்ணாம்பு பாறைன்னு சொல்றது இருக்கு. சுண்ணாம்பு பாறை, சோக், சுண்ணாம்பு. இந்த சுண்ணாம்பு பாறை விலங்குகள் கல்சியத்தால உருவாக்கப்படுறது. கடல்ல இருக்கிறத பார்ப்போம் புறவு. சோ சேதன பொருள், ஒரு சேதன வகையாலேயே பாறைகள் உருவாக முடியும், நிலக்கரி எல்லாம். இப்ப அசேதன பொருள் உதாரணமா சொல்லலாம், இரும்பு ஒரு அசேதன பொருள். இரும்புல இருந்து இரும்பாக்கமுற்று இரும்பு பாறை உருவாகுது. இரும்பு பாறை ஒரு வகையான இரும்பு பாறைகள் உருவாகும். சோ பாறைகளுடைய உருவாக்கம் சேதன மற்றும் அசேதன பொருட்கள் சேர்ந்து பாறைகள் உருவாகுது. இந்த இடத்துல அது மட்டும் விளங்கி கொள்ள வேண்டும். இன்னொரு பாயிண்ட்ஸ கொஞ்சம் பாருங்க. பாறைகள் பல்வேறுபட்ட கனிப்பொருட்கள் சேர்ந்து உருவாகும். கனிப்பொருள் சேர்க்கை, பல கனிப்பொருள் சேர்க்கை தான் பாறை. பல கனிப்பொருள் சேர்க்கை பாறை. பொட்டாசியம், பெல்ஸ்பார், குவார்ட்ஸ், கல்சியம், ஜிப்சம், செம்பு, சல்பர், மக்னீசியம், அதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு விளங்கி கொள்ள வேணும், பல கனிப்பொருள் சேர்க்கையால் ஆனது பாறை. பல கனிப்பொருள், இதுல பல போடுவோமே, பல கனிப்பொருள் சேர்க்கையால் ஆனது பாறை. பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் தானே, இதுக்கு முன்னுக்கு இந்த சொல் நாங்க படிச்சிட்டோம். கட்கோளம் படிச்சோம் தானே. கட்கோளம், கட்கோளம், கட்கோளம்னு சொல்றது பூமியில 2 பகுதிகள் சேர்ந்தது கட்கோளம். ஞாபகம் இருக்கோ தெரியல. புவியோடு பிளஸ் மேல்மூடி, இந்த 2ம் சேர்ந்த பகுதி கட்கோளம். புவியோடும் மேல்மூடியும் சேர்ந்த பகுதி தான் கட்கோளம். எங்களுக்கு அது தெரியும். இந்த கட்கோளம் பல வகையான பாறைகளால் உருவானது. பல வகையான பாறை. பிள்ளைகள் பாறைகளுடைய உருவாக்கம், பாறைகள் என்பது பாறைகளுடைய உருவாக்கம் கேட்டாலோ பாறைகள் என்னன்னு கேட்டாலோ இந்த 3 பாயிண்ட்ஸ் தவிர வேற பாயிண்ட்ஸ் எங்களுக்கு இல்லை. முதலாவது, இதுல நான் கணக்க சொல்லியிருந்தாலும் நீங்க இவ்வளவு கதைக்கணும்னு இல்லை, இதெல்லாம் கதைக்கணும்னு இல்லை. இப்ப போட்ல இருக்கிறது மட்டும் கதைச்சால் போதும். அதாவது பாறை என்றா என்ன, பாறை என்றா என்ன, இவ்வளவும் கதைச்சால் போதும். இதோட இன்னொரு பாயிண்ட்ஸையும் நாங்க சேர்ப்போம். அது இப்ப இல்ல, அது எக்ஸ்ட்ரா நாங்க சேர்க்க போறோம். இந்த பாறைகளை நாங்க 3 வகையா பிரிச்சு படிப்போம். அதை நான் இப்ப சொல்றேன். நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க, குழம்பிக் கொள்ள தேவையில்லை. பாறைகளை 3ஆ பிரிச்சு படிக்க போறோம். அடுத்தது அதுதான். ஒன்று தீப்பாறை, இன்னொன்று அடையல் பாறை, இன்னொன்று உருமாறிய பாறை.
சோ நாங்க இன்னொரு பாயிண்ட்ஸையும் சேர்க்கலாமடா. தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறை, பாறைகள்ன்ற 3 வகையும் சேர்க்கலாம். சோ பாறைகள் என்னன்னு கேட்டால் இந்த 4 பாயிண்ட்ஸையும் ஒன்றுக்கு கீழே ஒன்றா அரைஞ்சு விட்ட மாதிரி இருந்தா அது பெஸ்ட். சோ பாறைகள் என்பது யாது? பாறைகள் என்பதனால் கருதப்படுவது யாது? பார்ப்போமா? சேதன பொருட்கள் மற்றும் அசேதன பொருட்கள் சேர்ந்து பாறைகள் உருவாகின்றன. அடுத்த பாயிண்ட்ஸ், பல கனிப்பொருட்கள் சேர்க்கையினால் பாறைகள் உருவாகின்றன. கற்கோளம் பல வகையான பாறைகளினால் உருவாகியுள்ளது. பாறைகள் தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறை என 3 வகைப்படுத்தப்படும். சோ இந்த 4 பாயிண்ட்ஸும் தெரிஞ்சிருக்க வேணும், எழுத தெரிஞ்சிருக்க வேணும். பாறைகள் என்றால் என்ன அப்படி கேட்டால் சரிதான். ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயம் படிக்க போறோம். இந்த பண்புகள் என்று சொல்றது தலைப்பிட்டு நேரடியாக படிக்க மாட்டோம். இது சரி, இது படிச்சாச்சு, இவ்வளவுதான், இவ்வளவுதான் இது. இப்ப இந்த பண்புகள் சொல்றது தலைப்பிட்டு நேரடியாக படிக்க மாட்டோம். நாங்க படிக்க போறோம் இவரை டைப், பாறைகள டைப் படிக்க போறோம், பாறைகள வகையை படிக்க போறோம். சோ படிக்கும்போது இந்த தீப்பாறைக்கு என்ன பண்பு இருக்கு, அடையல் பாறையில பண்பு, இப்படித்தான் படிப்போம். ஒருபோதும் எங்கிட்ட பாறைகளின் பண்பை விளக்குக 2 தருக நோ. அதனால எங்க தலைப்புல பாறைகள பண்பு போட்டிருக்கு, அது மறைமுகமாக அதுகளுக்குள்ள வரும். சரி, அப்ப நாங்க இந்த பாடத்துல 3 விஷயம், ஃபார்மேஷன், ராக்ஸ் ஃபார்மேஷன், கேரக்டர்ஸ், டைப்ஸ், உருவாக்கம், பண்புகள், வகை, பாறைகள உருவாக்கம், பாறைகள பண்பு, வகை. பாறைகள உருவாக்கம் ஜஸ்ட் கொஞ்சம் படிச்சிட்டோம். இதுல மெயின் பாறைகள வகை, 3 வகையா பாறையை பிரிக்க போறோம். பிரிச்சு இருக்கிறாங்க, அது என்ன வகை, அதுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் எப்படி உருவாக்கம் இருக்குது, இந்த ஒவ்வொன்ற பண்புகள் என்னன்னு தனித்தனியா படிக்கிறதா எங்கட பாடம். சோ பாறைகளுடைய வகை மறந்துட வேணாம். இது நீங்க ஓ லெவல்ல சின்ன வயசுல இருந்து சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பாறைகள் வகை மறக்காத ஒன்று, பாடமாக்குறதுக்கெல்லாம் இதுல ஒன்றும் இல்லை. பாறைகள் வகை 3 வகை. ஒன்று தீப்பாறை, தீப்பாறை, 2வது அடையல் பாறை, 3வது உருமாறிய பாறை. தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறை, 3 வகையான பாறை. தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறை. பிள்ளைகள் ஜியோகிராபில சில இடத்துல கொஞ்சம் பாடமாக்க வேண்டிய பகுதிகள் இருக்குன்னு சொன்னா, அப்படியாப்பட்ட பகுதியில இந்த பாறைகள் செக்ஷன்றது கணக்கே இல்லை. சில புது பாறைகள்ற நீங்க கேள்விப்படாத சில சொற்கள் வரும். அதை திரும்ப திரும்ப அழுத்தமா வகுப்புல திரும்ப திரும்ப அதை கதைக்கும் போது உங்களோட பழமையான சொல்ல மாற நான் எத்தனிக்க வைப்பேன். ரைட். இந்த இடத்துல நாங்க தெளிவாக இது மறக்காதுதானே, பாறைகளுடைய வகை தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறை, மறக்காதுதானே. 3 வகையான பாறைகளை பிரிக்கலாம். சோ இதான் பாறைகளை சயின்ஸ்காரர் படிச்சாலோ அல்லது பாறைகளை வேற நாட்டுல இருக்கிற ஜியோகிராபி பிள்ளைகள் படிச்சாலோ 3ஆ பிரிச்சுதான் படிப்பாங்க. எந்த நாட்டுல போய் பாறைகளை படிச்சாலும், ஜெர்மனில படிச்சாலோ, இங்கிலாந்துல படிச்சாலோ, சீனாவில் படிச்சாலோ, இந்தியாவில் படிச்சாலோ ஜியோகிராபிக்காரர் பாறைகளை படிப்பாங்க. அவங்களும் தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறை, இப்படி 3 வகையான பாறைகள் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வகைக்குள்ளேயும் என்ன மாதிரின்னு படிப்பாங்க. இதுதான் நாமளும் படிக்க போறோம். பேசிக்கான பகுதி நமக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கு. அடிப்படை பெரிய விபரமாக அப்படியெல்லாம் இல்லை, பேசிக் தான் சொல்ல வேணுமெண்டா. இப்ப நாங்க பார்க்க வேணும், பாறைகளை 3ஆ டிவைட் பண்ணி டைப்ல வச்சிருக்கிறாங்க. அதை நாங்க விளங்கி கொள்ள போறோம். எங்களோட சிலபஸுக்கு உள்ளடக்கப்பட்டதை மாத்திரம் சற்றியா. இதுல என்னத்தை வச்சு இப்படி பாறையை 3ஆ பிரிச்சாங்கடா, பாறையிட ஃபார்மேஷனை வச்சு, உருவாக்கத்தை வச்சு. அப்ப பாறைகளை இப்படி 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. என்னத்தை வைத்துண்டா, உருவாக்கம், பாறைகள் உருவாகுன விதத்தை வச்சு 3ஆ பிரிச்சிருக்காங்க. அல்லது பாறைகளுடைய தோற்றம், ஆங்கிலத்துல ஒரு சொல் தான், அல்லது பாறைகள பிறப்பு, ஆங்கிலத்துல ஒரு சொல் தான், ஃபார்மேஷன். அதைத்தான் தமிழ்ல உருவாக்கம், தோற்றம் பெறுறது, உருவாக்கம், தோற்றம், பிறப்பு. சோ பாறைகள் தோற்றம், உருவாக்கம், பிறப்பு அடிப்படையில 3 டைப்: தீப்பாறை,
அடையல் பாறை, உருமாறிய பாறை. இப்ப நாங்க ஒவ்வொன்றாக படிக்க வேண்டும். தீப்பாறை. இந்த தீப்பாறையில நீங்க என்ன தெரிஞ்சிருக்க வேண்டும்? கவனமாக பார்த்தால் வகுப்பிலேயே பாடங்களை கரைச்சி போட்டுடலாம் படிச்சு. தீப்பாறை, ரைட்? தீப்பாறை இக்னீசியஸ் ராக்ஸ் சொல்லுவாங்க. ஆங்கிலம் தேவை இல்லை, நான் சொல்றது. ரைட், இக்னீசியஸ் ராக்ஸ் சொல்லுவாங்க. நமக்கு தெளிவாக விளங்க வேணுமடா இந்த தீப்பாறையிட ஃபோர்மேஷன் உருவாக்கும். தீப்பாறை எப்படி உருவாகும்? தீப்பாறை எப்படி உருவாகும்? இப்ப இப்படி இருக்குதானே, சாப்பிடுவோம் ரொட்டி. ரொட்டி சாப்பிடுவோம் தானே, ரொட்டி. இந்த ரொட்டி எண்ணத்துல இருந்து உருவாகும்னு பார்த்தா மா, மெயின் பொருள் மா. என்னடா மெயின் பொருள்? கோதமாவோ ஏதோ ஒரு மாவுல இருந்து தான் ரொட்டி வரும். அப்ப ரொட்டியோட சோஸ் என்ன? சோஸ் என்ன? தக்காளி சோஸ் அதில் சொல்லிடாதீங்க. சோஸ்ன்னு சொல்றது மூலம். எதுல இருந்து ரொட்டி வரும்? மாவுல இருந்து. சோ உன்னுடைய ரொட்டியோட உருவாக்கத்தை கதைக்கணும்னால் அது எங்க இருந்து வந்ததுன்னு கதைக்கணும். எங்க இருந்து என்ன நடந்து வந்தது? ரொட்டி நல்லா அடிச்சு, நல்லா பிணைஞ்சி, நல்லா அதை இது பண்ண வச்சு, அதை சூடேத்தி வந்ததுதான் ரொட்டி. மாவை நல்லா பிசைஞ்சி அதை தட்டுல போட்டு சூடாக்கின போதுதான் ரொட்டி வந்தது. சோ எண்ணத்துல இருந்து என்ன மாதிரி செயற்பாடு நடந்து ரொட்டி வந்தது? அதை விடுவோம் ரொட்டிய. இப்ப தீப்பாறைக்கு வரும். சரி, ரைட். இப்ப இந்த இடத்துல தீப்பாறை இருக்கா? இந்த இடத்துல தீப்பாறை இருக்கு. ஓகே, இந்த தீப்பாறை அதுல மூலம் என்ன? ரொட்டிக்கு மாறி இந்த தீப்பாறைக்கு சோர்ஸ் என்னன்னு பார்த்தா, பாறைகள் எல்லாமே புவியிட மேற்பரப்புலதான் இருக்கிற. இது பூமியில உட்பகுதி. இது தீப்பாறை ஒன்று இருக்கிற. இந்த பாறை, தீப்பாறை பூமிக்கு உள்ள இருந்த ஒரு சோர்ஸ், மூலத்துல உருவானது. பூமிக்கு உள்ள இப்படி ஒரு ஆள் இருக்கிறார், நல்ல ரத்த சிகப்பு கலர்ல பூமிக்குள்ள ஒரு பகுதி இருக்கிறார். அவரை மக்மான்னு சொல்லுவாங்க. இதை பத்தி புறகு டீப்பா படிப்போம். மக்மாண்டா என்ன, அதுகள் நாங்க புறவு படிப்போம். மக்மான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பாறை குளம், ஆங்கிலத்துல மக்மா, தமிழ்ல பாறை குளம் என்று சொல்லுவாங்க. பாறை பூமியில இருக்கு பாறை, அது உள்ளுக்குள்ள பூமிக்குள்ள இருக்கிற அதிக வெப்பம்னு தெரியும் தானே, அதனால உருகி தண்ணி மாதிரி, அதனால பாறை குளம். பாறை குளம் தமிழ்ல மக்மாவை பாறை குளம். நீங்க இந்த மக்மா பெரும்பாலும் எங்க ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி படலாட்டியும் பரவாயில்ல. பூமிக்குள்ள மக்மான்னு சொல்லி ஒன்று இருக்குடா. பாறை பூமிக்குள்ள இருக்க வெப்பத்தால தண்ணி மாதிரி இதுக்குள்ள இருக்கு, சிகப்பு கலர்ல. இந்த மக்மா குழம்பு பூமிக்குள்ள அழுத்தம் அதிகம். அதனால இந்த பூமிக்குள்ள இருக்கிற மக்மா குழம்பு புவியோடு இருக்கு. மேல இருக்கிறது புவியோடு தானே, இதெல்லாம் படிச்சதுதான் நான் புவியோடு. ரைட். இந்த புவியோட்டுட எங்கேயாவது கேப் கிடைச்சா இந்த மக்மா வெளியே வந்துடுவார். வெளியே வாரதுக்கு எத்தரிச்சு கொண்டிருக்கிற மக்மா வெளியே வந்துடுவார். சோ பூமிக்குள்ள இருக்கிற மக்மா வெளியே வந்துடுவார். இவரு நல்ல சூடு, 2000-2500 ரூபாய் கீட்டுல கூட இருப்பார். பயங்கரமான வெப்பத்துல பாறைகள் உருகி தண்ணி மாதிரி பூமிக்குள்ள இருக்குது. அவர் தான் மக்மா. இந்த மக்மா வெளியே வந்துருவார், லீக் ஆகி வந்துருவார். வெளியே வந்தனுடைக்க உள்ளுக்குள்ள இருக்கும்போது இந்த மக்மாட பண்பு திரவமா இருப்பார். ஏன்னா வெப்பம் கூட 1000 பாகைக்கு மேல இருந்தால் அது தண்ணி மாதிரி இருக்கும். வெளியே வந்தனுடைக்க அந்த வெப்பம் அவருக்கு இல்லை. பூமிக்கு உள்ள இருந்த அந்த கடும் வெப்பம் வெளியே வந்த பிறகு இல்லை, அவர் குளிர்ந்துருவார். மக்மா வெளியே வந்த பிறகு அவர் என்ன செய்வார்னு சொன்னால் குளிர்வடைவார். அதுக்கு பிறகு என்ன செய்வார்? திண்மமாக மாறுவார். அதுதான் இந்த தீப்பாறை. இப்ப நாம உருவாக்கத்தை சும்மா ஒரு பாய்ச்சல் கோட்டு வரைபடத்துல காட்டுறனே. ரைட், பாய்ச்சல் கோட்டு வரைபடத்துல காட்டுறனே தீப்பாறையில உருவாக்கம். இவ்வளவு நேரம் நான் கதைச்சதை சிம்பிளா கதைப்போமே. அதாவது மக்மாவுல இருந்துதான் தீப்பாறை உருவா. மக்மாட தமிழ் என்ன? பாறை குளம். அப்ப பாறை குளம்போட இங்கிலீஷ் தான் மக்மா. ரைட். மக்மா இப்ப எப்படி தீப்பாறையா வரப்போகுது? மக்மா பூமிக்கு உள்ள தண்ணி மாதிரி இருக்கிற ஆள். அவர் பூமிக்கு வெளியே வாரார்.
அந்த வெளியே வர சொல் எங்களுக்கு தேவையில்லை. வெளியே வந்து என்ன செய்யறார்? குளிர்வடைகிறார். குளிர்வடைதல், மக்மா குளிர்வடைகிறார். அதுக்கு புறவு என்ன செய்யறார்? திண்மமாக மாறுறார். கட்டியா போறார், திண்மமாக மாறுறார். அதுக்கு பிறகு தீப்பாறை வருது. அதுக்கு பிறகு தீப்பாறை. ஒரு முறை ஃபைனல் எக்ஸாமுக்கு கேட்டிருந்தாங்க. நான் ஆண்டு நோட் பண்ணி சொல்லியிருப்பேன், மறந்துட்டேன். ஒரு முறை ஃபைனல் எக்ஸாமுக்கு கேட்டிருந்தாங்கடா, கவனிச்சு கொள்ளுங்க. பாறை குழம்பு குளிர்வடைந்து திண்மமாகி உருவாகும் பாறை, தீப்பாறை. அப்ப தீப்பாறையோட உருவாக்கம் பெரிய அறப்பக்கத்துல எழுத தேவையில்லை. எப்படி? பாறை குழம்பு வெளியே வருது. பூமிக்கு உள்ளதான பாறை குழம்பு இருக்கிறார். பூமிக்கு உள்ள திரவமாக இருக்கிற பாறை குழம்பு. மக்மான்னு கதைச்சாலும் சரி, மக்மா பாறை குழம்பு. மக்மா இங்கிலீஷ் சொல், பாறை குழம்பு அதுல தமிழ். பூமிக்கு உள்ள இருக்கிற பாறை குழம்பு, திரவமா இருக்கிற பாறை குழம்பு பூமிக்கு வெளியே வாரார். வெளியே வந்து குளிர்ச்சி அடைகிறார், கட்டியா போறார், அதான் திண்மமாகிறார். அவரைத்தான் தீப்பாறை என்று சொல்றது. பாறை குழம்பு குளிர்ச்சி அடைந்து திண்மமாகி உருவாகுவது தீப்பாறை. இவ்வளவுதான் உருவாக்கம். இப்ப இதுல கதை என்னன்னு சொன்னால், தீப்பாறையோட உருவாக்கம் சிம்பிள். மக்மா குளிர்ச்சி அடைந்து திண்மமாகி உருவாக்கிட்டார். இப்ப நாங்க பார்க்க போற கொஞ்சம் விஷயம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும், கொஞ்சம் பாடமாக்க வேணும். அதாவது தீப்பாறையோட உருவாக்கம் நம்ம படிச்சுட்டோம் தானே. இப்ப தீப்பாறையோட வகை, இதுதான் கொஞ்சம் நமக்கு வேலையை தரும். தீப்பாறையோட வகை இதுதான் கொஞ்சம் வேலையை தரும். அதாவது எப்படின்னு சொன்னால், ஒரு 3 விதமான வகைப்பாடுகள் நம்ம படிக்க வேண்டி இருக்கு. தீப்பாறைய 3 விதமா வகைப்படுத்தலாம். நான் கதைக்கும் போது உங்களுக்கு விளங்கும். முதலாவது, தீப்பாறை உருவாகிற இடத்தை வச்சுக்கொண்டு தீப்பாறையை 2 வகையா பிரிக்க போறோம். நான் தீப்பாறையோட வகை அந்த 3ஐயும் சொன்ன பிறகு உங்களுக்கு ஒரு கட்டமைப்புக்குள்ள வர முடியும். சரி, தீப்பாறையோட வகை. பாறைன்ற வகை என்ன? தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறை. இப்ப தீப்பாறைக்குள்ள வகைகள் இருக்கடா, இப்படிதான் இருக்குது. இந்த முதலாவது மிக இலகுவானது. இப்படா பூமி இப்படி இருக்குது, மேல புவியோடு இருக்குது. ரைட். தீப்பாறைகள் எப்படி உருவாகும் எங்களுக்கு தெரியும். மக்மாவுல இருந்துதான் தீப்பாறை உருவாகுவார். மக்மா தமிழ்ல பாறை குளம். ரைட். இப்படா இந்த பாறை குழம்பு உள்ள இருந்து வெளியே வார, உள்ள இருந்து வெளியே வார பூமி, இது பூமியில மேற்பரப்பு. நல்லா கவனிச்சு கொண்டாலே பிடிச்சு கொள்ள முடியும். இந்த பாடங்கள் அவ்வளவு கஷ்டம் இல்லை. உங்களுக்கு நேரம் தருவன், நான் கொஞ்சம் வேகமா கதைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுதான் உங்களுக்கு இலகுவா விளங்கி கொள்றதுக்கு சுகம். அதனாலதான் அப்படி நான் கொஞ்சம் ஸ்பீடா கதைக்கிற மாதிரி இருக்கும் தொடர்ச்சியா. ஆனா சரியா என்ற ஸ்டைல் என்ற விதம் உங்களுக்கு சரியா புரியும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கிளியர், ஒண்ணுமே கவலைப்பட தேவையில்லை, அப்படியே கிளியரா விளங்கும். ரைட். பிள்ளைகள், இந்த மக்மா குழம்பு பூமிக்கு மேற்பரப்புக்கு வாரா. உங்களுக்கு தெரியும், இந்த மக்மா வெளியே வந்தனுடைய குளிர்வடைஞ்சு கட்டியா போயிருப்பார். ரைட். இன்னொரு விடயமும் சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். மக்மா குழம்பு பிள்ளைகள் சம்டைம் பூமிக்கு உள்ள இருந்து வெளியே வாரதுக்கு பெரும் முயற்சி எடுத்து வந்து வெளியே வந்து கட்டியா போய் ஒரு பாறை வந்து தீப்பாறை. சம்டைம் மக்மாவால வெளியே வர இல்லாம பூமிக்கு உள்ளேயே கிடந்து, உள்ளே என்ன நடுவுல இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் மேற்பரப்புல கொஞ்சம் ஆழ பகுதியில மக்மா குழம்பு கிடந்திருக்கும். கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இப்ப இந்த இடத்துலயும் மக்மா குழம்பு கட்டியா போயிடும், குளிர்வடைஞ்சது. இந்த இடத்துலயும் மக்மா குழம்பு கட்டியா போயிடும், குளிர்வடைஞ்சு. இந்த இடத்துலயும் மக்மா குழம்பு குளிர்வடைஞ்சு கட்டியா போயிடும். ஆனா இது கண்ணுக்கு தெரியும். ஏன்னா பூமிக்கு வெளியே மக்மா குழம்பு வந்து குளிர்ந்து கட்டியா போயிட்டு. இது கண்ணுக்கு தெரியாது, சம்டைம் அரிக்கப்பட்டா தெரியும். அதாவதுடா, இந்த இடத்துல பூமிக்கு உள்ள உருவாகிட்டுன்னு சொன்னால் புவியிட மேற்பரப்பு அரிக்கப்பட்டு போனால் இந்த இடம் தெரியும். அரிக்கப்பட்டா தெரியும், மற்றபடி இது பூமிக்கு உள்ள இருக்கும். புவியோட்டுக்குள்ள ஆழத்துல இல்ல, நடுவுல இல்ல. அப்ப இது 2ம் பாருங்க, பூமிக்கு உள்ளவே மக்மா குழம்பு கட்டியா போயிட்டு, இது பூமிக்கு வெளியே. அப்ப அந்த தீப்பாறை மக்மா குழம்பு கட்டியா போய் உருவாகிறது தீப்பாறை. அது சில நேரம் பல நேரம் பூமிக்கு வெளியே வந்து உருவாகும்.
சில நேரம் பல நேரம் பூமிக்கு உள்ள உருவாகி. சோ அது உருவாகிற இடம் பூமியிட மேற்பரப்புல கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரி உருவாகலாம். அப்படி உருவானால் அத சொல்றது தள்ளல் தீப்பாறை. தள்ளல் தள்ளல் தீப்பாறை. மேல உருவாகாம பூமியிட மேற்பரப்புல உருவாகாம பூமிக்கு உட்பகுதியில உருவானால் இந்த மாதிரி உருவானால் இது ரெண்டையும் சொல்றதுடா. இது ரெண்டையும் தலையீட்டு தீப்பாறை. பூமிக்கு உள்ள உருவாகிறது தலையீட்டு தீப்பாறை. தலையீட்டு தீப்பாறை. மறுபடியும் ஒருக்கா பார்ப்போமா? தீப்பாறையில 2 வகை இருக்குன்னு காட்டி தந்திருக்கிறேன். ஒன்று என்ன? தள்ளல் தீப்பாறை. இன்னொன்று என்ன? தலையீட்டு தீப்பாறை. தள்ளல் தீப்பாறை, தலையீட்டு தீப்பாறை. இப்ப உங்களுக்கு விளங்கிட்டா தீப்பாறை அந்த மக்மா குழம்பு படிவு செய்யப்பட்டு இறுகி உருவாகிற இடம் பூமியிட மேற்பரப்பாக இருந்தால் அத சொல்றது தள்ளல் தீப்பாறை. வெளியே தள்ளப்பட்டு வந்துட்டு மக்மா தள்ளப்படாம பூமியில பாறைப்படைகளுக்கு உருவானால் தலையீட்டு தீப்பாறை. சோ தீப்பாறை 2 விதமா இருக்குது. தள்ளல் தீப்பாறை, தலையீட்டு தீப்பாறை. நான் கேட்கிற கேள்விக்கு 1 2 விட சொல்ல தெரிஞ்சிருக்கான்னு பாருங்க. மக்மா குழம்பானது புவியின் உட்பகுதியிலிருந்து வெளியே வரும்போது புவி உட்பகுதி பாறை படை தளங்களுக்கு இடையில் படிவு செய்யப்பட்டு குளிர்வடைந்து திண்மமாகி உருவாகும் பாறை. 1 2 பூமியின் ஓட்டு பகுதிகளுக்குள்ளே பாறை படை தளங்களுக்கு இடையில். இந்த வகுப்புல பிள்ளைகள் 2028 கதைங்க பிள்ளைகள். 2வது பூமியிட மேற்பரப்பில் மக்மா குளிர்வடைந்து இறுகி உருவாகுது தள்ளல் தள்ளல். ஓகே, இப்ப இன்னொரு விஷயத்தையும் நான் ஒரு சிம்பிளா ஆட் பண்ண போறேன். கொஞ்சம் பாருங்களேன். இன்னொரு விஷயத்தையும் கொஞ்சம் சிம்பிளா நான் ஜாயின் பண்ண போறேன். கொஞ்சம் பார்க்க வேணும். ஓகே, இங்க பாருங்கடா. இப்ப பாரு டேய் கொஞ்சம் பார்த்தா தான் விளங்கும். இங்க பாருங்க, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் விளங்கும் நான் இப்ப கதைக்க போறது. இப்ப இதுவும் ஒரு தலையீட்டு தீப்பாறை தான். இதுவும் ஒரு தலையீட்டு தீப்பாறை தான். இதுவும் தலையீட்டு தீப்பாறை தான். இதுவும் தலையீட்டு தீப்பாறை. இவரை பாருங்க, கொஞ்சம் ஆழத்துல இருக்கிறார். ஆனா என்ன பாறை? தலையீட்டு தீப்பாறை. ஆழத்துல இருக்கிறார். ஆழத்துல உருவாகிற தலையீட்டு தீப்பாறையை சொல்லுவாங்கடா பாதாள பாறை. நான் இப்ப கதைப்பேன், உங்களுக்கு விளங்குமா? கொஞ்சம் மேற்பரப்புல உருவாகி இருக்கிற தலையீட்டு தீப்பாறையை சொல்லுவாங்க கீழ்பாதாள பாறை. கீழ்பாதாள பாறை. இப்ப தலையீட்டு தீப்பாறை 2 வகை. கீழ்பாதாள பாறை, பாதாள பாறை. நான் கதைக்கிறேன், கொஞ்சம் பாருங்களேன். இந்த தலையீட்டு தீப்பாறையில 2 கிளை அடிப்போமே, 2 வகை போடுவோமே. இப்ப நான் கதைக்கிறேன். தலையீட்டு தீப்பாறைன்னு சொன்னால் பூமியில ஓட்டு பகுதி மேலுக்கு வராம உள்ளுக்குள்ள பாறைகள் உருவாகிறதா தலையீட்டு தீப்பாறை. ஓகே, நான் இப்ப கேட்கிறேன், நல்ல ஆழத்துல உருவானால் அவர் பாதாள தலையீட்டு தீப்பாறை. கொஞ்சம் மேற்பரப்புல, அதாவது மேல வரக்கூடாது, கொஞ்சம் ஆழத்துல உருவானால் கீழ்பாதாள பாறை. இன்னும் ஆழத்துல உருவானால் பாதாள பாறை. பாதாள பாறை, சாரி, கீழ்பாதாள பாறை. ஆழத்தில் உருவானால் பாதாள பாறை. அப்ப தலையீட்டு தீப்பாறை 2 வகை. கீழ்பாதாள பாறை, பாதாள பாறை. ரைட். இப்ப நான் இந்த பகுதியெல்லாம் எடுக்கிறேன். இப்ப நான் சொல்ல விஷயம் மண்டையில கிளிக் ஆயிட்டான்னு பாரு. இந்த தீப்பாறைய 2 டைப்பாக பிரிச்சோம். உங்களுக்கு சொல்ல தெரியுமா? நான் கேள்வி கேட்டா, பூமியிட மேற்பரப்புல மக்மா வந்து குளிர்வடைந்து இறுகி உருவானா அவர் தள்ளல் தீப்பாறை. தள்ளல் தீப்பாறை. சரியோ? ஓகே. மக்மா வரும்போது பூமியிட மேற்பரப்புக்கு வராம பூமியிட ஓட்டு பகுதிகளுக்கு உள்ள இறுகிட்டு என்றால் அதனால உருவானால் தலையீட்டு தீப்பாறை. ஓகேயா? இந்த தலையீட்டு தீப்பாறை 2 வகை.
தலையீட்டு தீப்பாறை என்றால் மேற்பரப்புக்கு வராம பூமிக்கு உள்ள புவியோட்டுல உள்ளேன்னா நடுவுல இல்ல, மேற்பரப்பு கொஞ்சம் கீழே. சில டைம் தோண்டி பார்த்தா தெரியும். கொஞ்சம் ஆழத்துல தலையீட்டு தீப்பாறை உருவானால் பாதாள பாறை. கொஞ்சம் ஆழம் ஆழம் இல்லாம கொஞ்சம் மேற்பரப்புல தோண்டி பார்க்கக்கூடிய மாதிரி தலையீட்டு தீப்பாறை உருவானால் கீழ் பாதாள பாறை. இவ்வளவு நேரம் இதை தாண்டா நான் சொல்றேன். இது விளங்குனா சரி. தீப்பாறை 2 இது தொடர்பான விடயங்கள் விளங்கிட்டா சரியா? இன்னும் ஒன்றுக்கு மட்டும் பார்த்துட்டு இப்ப இவ்வளவு நேரமும் நான் கதைச்சதடா இந்த தீப்பாறையோட வகையில 3 வகை இருக்குதுன்னு சொன்னோம். அதுல ஒன்று நாங்க படிச்சிட்டோம். அது உருவாகிற இடத்திற அடிப்படையில 2 வகை. ஒன்று தள்ளல் தீப்பாறை, இன்னொன்று தலையீட்டு தீப்பாறை. தலையீட்டு தீப்பாறை 2 வகை. ஒன்று கீழ் பாதாளம், இன்னொன்று பாதாளம். இப்ப சரியா? இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். 3ல 2வது இன்னும் ஒருக்கா சொல்லித்தார. 2வது மட்டும் சரியா? முதலாவது அது உருவாகின இடத்திற அடிப்படையில 2 டைப் தள்ளல் தலையீடு. இப்ப தீப்பாறைய கலர்ல அடிப்படையில நிறத்திற அடிப்படையில 3ஆ பிரிக்கும். தீப்பாறைய கலர் அடிப்படையில 3ஆ பிரிச்சு சிம்பிளானது அந்த 3ஐயும் நாங்க பார்த்துட்டு முடிக்க போறோம். சந்தேகத்துக்கு நேரம் தான். சோ தீப்பாறைய நிறத்திற அடிப்படையில 3 டைப்பா நாங்க பிரிக்க போறோம். இங்க கவனமா பார்க்கணும். ஒன்று என்னன்னு கதைக்க போறோம். இன்னொன்று 2வது டைப் இப்படி பார்ப்போம் என்ன, 3வது டைப் என்னன்னு பார்த்து சம்மரி பண்ண போறேன் இன்றைய வகுப்பை. ராஜா, தீப்பாறை இருக்கு தானே, மனுஷன் இருக்கிறான் தானே. மனுஷன் நான் நீங்க எல்லாரும் மனுஷனை கலர் அடிப்படையில 3ஆ பிரிக்கலாம். பொதுவா ஒன்று நல்ல வெள்ளைக்காரன், யூரோப் நாடுகள்ல இருக்கிறான். இன்னொன்று கரியன், கருப்பர், கருப்பர் ஆப்பிரிக்கன், கருப்பா இருக்கும். இன்னொன்று கருப்பும் இல்லை வெள்ளையும் இல்லை, ஆசியன்ஸ். நம்ம கருப்ப வெள்ளைய பொது நிறம். நம்ம பொது நிறம் தானே. நம்மளே கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறோம், கருப்பா இருக்கிற இருக்கான். நம்ம பொது நிறம். ஸோ கருப்ப வெள்ளைய இந்த கலரை தீர்மானிக்கிறது நம்ம உடம்புல இருந்து சுரக்கிற ஒரு ஹோர்மோன், மெலனின் என்று சொல்ற ஒரு ஹோர்மோன். மெலனின் கணக்க சுரந்தால் அவன் கறிக்கட்ட கருப்பா இருப்பான். மெலனின் கொஞ்சமா சுரந்தால் அவன் வெள்ளையா இருப்பான். அளவா சுரந்தா மத்தி மரபுல இருப்பான்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. நீங்க படிச்சிருப்பீங்க சின்ன. பாறையிட கலர் நம்மட கலரை தீர்மானிக்கிறது மெலனின் மாதிரி. பாறையிட கலரை தீர்மானிக்கிறது அந்த பாறையில் இருக்கிற இரும்பும் மக்னீசியம். இரும்பும் மக்னீசியமும் தான் பாறையிட கலரை தீர்மானிக்கிறது. டேய், இது இலகுவானதடா, கொஞ்சம் பாருடா, நான் முடிக்க போறேன், கொஞ்சம் பாரு வடிவா. மனுஷனை கலர் அடிப்படையில 3ஆ பிரிச்ச மாதிரி தீப்பாறைய கலர் அடிப்படையில 3ஆ பிரிக்கலாம். நம்மள பிரிச்ச மாதிரி பிளாக் கலர் தீப்பாறை தமிழ்ல எழுத வேணும். கருமை நிற தீப்பாறை, பிளாக் கலர். அடுத்ததுடா லைட் கலர், மென்னிற தீப்பாறை, லைட் கலர். அடுத்தது சொல்லுவாங்க இன்டர்மீடியட், அதாவது அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, நடுவுல மத்திம நிற தீப்பாறை, பொது நிறம். மத்திம நிற தீப்பாறை. தீப்பாறைய கலர் அடிப்படையில கருப்பு, மென்கலர், மத்திம கலர் 3ஆ பிரிச்சு. ரைட். இப்ப மனுஷனுக்கு மெலனின் அதிகமாக சுரந்தால் அவன் கருப்பு. அப்ப பாறையிட கலரை தீர்மானிக்கிறது இரும்பு மக்னீசியம். அப்ப கருப்பு பாறை என்று சொன்னால் இங்க இரும்பு Fe என்று சொல்றேன், மக்னீசியத்தை Mg அல்லது Ma தான் கதைக்கிறாங்க. Ma என்று கதைச்சால் மக்னீசியமும் இரும்பும் அதிகம், பிளஸ் போடுறேன் அப்படின்னா அதிகம். கருப்பு நிற தீப்பாறையில மக்னீசியமும் இரும்பும் அதிக. சரி, லைட் கலர்ல மக்னீசியம் இரும்பும் மக்னீசியமும் குறைவு.
மத்திம நிறத்துல இரும்பும் மக்னீசியமும் ஒரு மத்திம அளவுல இருக்கும். சரியா? இங்க பார்க்க வேணும், இரும்பும் மக்னீசியம் அதிகமாக இருந்தால் அந்த தீப்பாறை கருப்பு கலர்ல இருக்கும், கருமை நிறப்பாறையா இருக்கும். அது காரமாக இருக்கும். அந்த பாறை காரத்தன்மையில இருக்குமா? இரும்பும் மக்னீசியமும் குறைவாக இருந்தால் அந்த தீப்பாறை லைட் கலராக இருக்கும். இது அமிலமாக இருக்குமா? இரும்பும் மக்னீசியமும் மத்திய அளவில் இருந்தால் அந்த பாறை காரமும் இல்லை அமிலமும் இல்லை, நடுநிலை தன்மையில இருப்பாரா? கொஞ்சம் கவனிக்க வேணும். உதாரணம் சொல்ல போறேன். எப்படி என்றால், கருமை நிறத்தில் இருக்கிற இரும்பும் மக்னீசியமும் அதிகமாக இருக்கிற காரத்தன்மையான தீப்பாறைக்கு உதாரணம் கப்ரோன்னு சொல்ற பாறை. கப்ரோ, கப்ரோ, கப்ரோ. அது ஆங்கில சொல், அதுல தமிழ் எனக்கு தெரியல. தொலமைட். இது ரெண்டும் கருமை நிற தீப்பாறை, இரும்பு மக்னீசியம் அதிகமாக இருக்கிற காரத்தன்மையான தீப்பாறைக்கு உதாரணம் கப்ரோ, தொலமைட். இப்ப பாப்போம், மென்னிறத்துல இருக்கிற இரும்பு மக்னீசியம் குறைவாக இருக்கிற அமிலத்தன்மையான தீப்பாறை உதாரணம் கருங்கல். கருங்கல், கருங்கல்ல ஆங்கிலத்துல கிரனைட்னு சொல்லுவாங்க. கிரனைட், கருங்கல். புத்தகத்துல வழியா போட்டிருக்கு, படங்களோட போட்டிருக்கு. இரும்பும் மக்னீசியமும் மத்திய அளவில் இருக்கிற நடுநிலையான மத்திம நிற பாறைக்கு உதாரணம், இதுக்கு உதாரணம் தயோரைட். தயோரைட். இப்ப கதைக்கு போவோம் முடிவுக்கு. டேய், பாறைகள உருவாக்கம் படிச்சோம். பாறைகள் 3 வகை: தீப்பாறை, அடையல் பாறை, அடுத்தது உருமாறிய பாறை. தீப்பாறை எப்படி உருவாகும்? மக்மா, குளிர்வடைந்து திண்மமாகி உருவாகும். தீப்பாறையோட வகை இதான் பெரிய செக்ஷன் படிக்க போறோம். தீப்பாறை 3 கேட்டகரிக்குள்ள 3 வகைக்குள்ள கொண்டு வர போறோம். முதலாவது இடத்தின் அடிப்படையில தள்ளல் தீப்பாறை, தலையீடு. நிறத்தின் அடிப்படையில கருமை நிற தீப்பாறை, மென்னிற தீப்பாறை, மத்திம். இதுல இதை விட ஒரு கஷ்டம் இல்லதானே இது? ரைட். அடுத்த வகுப்பு உங்களோட அறிவுறுத்தல போடுங்க. இப்ப ரெக்கார்டிங் போட்டுட்டு ஒரு டியூப் போடுவேன். தயவு செய்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரைட். ஏதாவது கதைக்க வேண்டி இருந்தால் பிள்ளைகள் 2028 நீங்க கதைக்கலாம். 2028 பிள்ளைகள் நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்றேன், நீங்க கதைக்க